70 கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. 70ன்னு இந்த இது வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக எடுத்தவங்களை யார் பார்ப்பாங்க, ரொம்ப நேரம் வீடியோ கூட பார்க்க மாட்டாங்க. இந்த வளைவு பாஸ் போட இந்த இதில் வந்து இது 70க்கு போயிட்டுருக்கோம். இன்னும் வரல, ஒரு வளைவு எடுத்தது இருக்குது. ஒருத்தர் சொன்னார் மழை பெய்தானே நல்ல தண்ணியெல்லாம் வந்துடும்னாரு. அப்போது நானும் ஒரு இந்த பேண்டை இப்படி மடித்து வச்சு பார்த்தேன், முட்டலை வரோன்னு சொல்லி சரி கொஞ்சமாவது மாறுதலுக்கு இப்படி மடக்கினேன். மழையங்கானில் இங்கே தண்ணியங்கானில் இந்த வளைவு சொன்னால் இந்த வளைவு அந்த செடி தான் 70. மழைனால 70க்கு போயிட்டுருக்கோம். இந்த மரம் தான் 70. மதியம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்னே வந்ததில்ல. அதெல்லாம் பேண்ட் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் பேண்ட் 70 தான். 70 அந்த மலை எடுத்தோம் 60லேருந்து 50, 60, 70 அந்த மாதிரி தண்ணி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போல் கசியுது, கொஞ்சம் கசியுது, எல்லாம் கொஞ்சம் கசியுது, கொஞ்சம் கசிஞ்சிருக்குல்ல. 70 முடிஞ்சு எடுத்து 80 தந்தா இருக்குல்ல. இந்த டாப்பு நான் கட்டுறேன்ல, அதுக்கு கீழே 2 இந்த டாப் இருக்குல்ல, இதுதான் டாப்பு. நான் இது தான் டாப்பு. அதுக்கிடையில் ஒரு குஞ்சு போகிற மாதிரி ஒரு 2, அது 80 சைஸ் தான். ஒரு சின்ன விளையாண்டு அதில் பார்ப்பேன். அப்படி ரைட் சைடில் போய் லெஃப்ட், இப்படி போய் அந்த படியிலேருந்து லெஃப்ட் போகும்.
ரெண்டு வழியாக வருது. ஒன்று இந்த நம்ம போகக்கூடிய வழி, இது நம்ம ஏறக்கூடிய வழி இழந்து வருது. இன்னொன்று வலை சைடு, மோர்விக்குடி வலை சைடு. அங்கே நம்ம போக வேண்டியதில்லை. சிலவங்க தெரியாமல் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க, சிலவங்க அப்படியே எப்படியா கஷ்டப்பட்டு வருவாங்க. அந்த தண்ணி இது தொட்டில் மாதிரி, இந்த கல் தொட்டில் மாதிரி இருக்குது. ஒரு கல் அதனால அந்த தண்ணி வருது. மருந்துவால் மலை இன்னைக்கு 17/5/2024 17/5/1900 சாரி இன்னைக்கு 17/5/2024 மருந்துவால் மலை. இன்னைக்கு நாகர்கோயிலில் செம்ம மழை, ஒரு 3-3.5 மணி நேரம் நல்ல மழை. மருந்துவால் மலையிலையும் வந்து அந்த அளவு நாகர்கோயில் அளவு பெய்யல, ஆனாலும் அதுக்கு ஒரு பாதி அளவு பெய்திருக்கு. ஆனால் தண்ணி அமெரிக்கமாக கொட்டி தள்ளுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்கவே அருவியமாக இருக்குங்க, அருவியமாக இருக்கு. ஸ்லிப் ஆகிட்டு செல்ஃபி போனால ரொம்ப பெரிய ஆழம் ஒன்றும் கிடையாது, பக்கம் அப்படி செல்ஃபிக்கு வேண்டி கீழெல்லாம் உள்ள மாதிரி இல்லை, எல்லாம் இருக்குது பாருங்கள். மொத்தெல்லாம் கழுவு சூப்பராக இருக்கும். என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா படிக்கட்டவளம் முடிஞ்சு, படிக்கட்டவளம் நேரத்தில் அந்த படிக்கட்டு முடிஞ்சனால நேரத்தில் அந்த படிக்கட்டு அந்த லைன் மாதிரி தெரியுதுல்ல, அது முடிஞ்சனால கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகும். ரெயினால நல்லா ஸ்வெட்டிங் ஆகலை, ஒரு பிசு தன்மை இருக்குது, அதை கழுவியாச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல கலங்கலை வந்து பார்த்துருங்க, இப்போ நல்லா தெளிய ஆரம்பிச்சிருக்கு. இனி என்னென்னா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வந்தேன், ஆனாலும் இனி இதை யூஸ் பண்ணிடலாம் தண்ணி. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த பார்க்கலாம் வீடியோவில். Đấy. அந்த அட்டை மாரி இந்த அட்டை வரும், அதனால பார்த்து வரணும். போகுது அட்டை. இந்த மாதிரி அட்டை வரும், நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் எடுக்கேன், நான் எடுக்க வசதியாக இருக்கனால எடுக்கிறேன். இது அட்டைலாம் வரும். மருத்துவமனையில் அந்த அளவு பெய்யலன்னு சொல்லி வாசம் வந்தேன், ஏதோ பெய்யுதுன்னு பாருங்கள். அங்கே நான் வந்த இடம், அதுலேருந்து நம்ம மோர்விக்கோடைய இடம், இதுலேருந்து கொஞ்சம் வந்திருக்கேன். இப்போ இங்கெல்லாம் தண்ணி வரல பாருங்க, ஏதோ அடிவடி 2 சைடில் கசியுது. இங்கெல்லாம் தண்ணி வரல பாருங்க. வேற ஒரு ரூட்டோடி அண்டர் கிரவுண்டு, இதுக்கு அடியில் உள்ள இடவழியோடி போகுது தண்ணி. இடங்க இருக்க போயிட பார்த்தீங்களா, இதுலேருந்து வர தண்ணி வரல பாருங்க. இது ஏறக்கூடிய வழி, தண்ணி வரலங்க. சரியா,
தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரல அங்கே தான் வருது. அண்ணா அண்ணா கொஞ்சம் வடிது பற்றிவா அப்படி ஓகே பார்ப்போம். இதில் வரல. அப்போ கொஞ்சம் இடம் தான் தண்ணி. யாருக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. இப்போ யாருக்கு பாதிப்பில்லை, இதுவரையும் பாதிப்பில்லை. ஒரு காவாசி மேலே வந்துருக்கோம் பாதிப்பு இல்லைங்க. ஓகே தேங்க்யூ பாய். வருவா குளியனிலே வருவா ஆட்டி சக்கன மலை 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 மலையா இங்கே ஆனால் அப்படி இப்படியே தான் வருது. ஆனால் பாருங்க அங்கெல்லாம் மழை அந்த ஓடி வரக்கூடிய இடம். நான் அந்த இடம் எதிர்பார்த்தேன். அண்ணா இருக்குல்ல அந்த வழியாக தான் நம்ம போனோம். அந்த வழியில் அண்ணா இருக்குல்ல இது அந்த வழி நேரம் அந்த ஒரு கார்னர். நான் அங்கே ஓடி வரல, வேறு வழியாக தான் வருது. சரிங்க ஓகே. இந்த சைடு ஓடி வருது, இந்த சைடு ஓடி வருது. அப்போ ரூட்டு நடக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. 3 மணி நேரம் பெய்யக்கூடிய மழையில பிரச்சனை இல்லை. நீ 3 மணி நேரம் பெய்திருக்கோங்க, இவ்வளோ தண்ணி வராது. இப்போ அளவு குறைவாக இருக்கும். 3 மணி நேரம் நார்வெல்லாம் 3.5 மணி நேரம் போயிருக்கு. அப்படியே நினைங்க 3.5 மணி நேரம் இங்கேயும் போயிருக்கு. ஏன்னா இந்த ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் 10-12 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் வரும் பெய்திருக்கு. ஏன்னா வடக்கு தாமிரகுளம் பக்கத்தில் இருக்குது, அங்கேயே நல்ல மழை பெய்யுதுங்க. அதனால் இங்கே பெய்திருக்கும். ஆனால் மலைக்கு ஏற்ற மழையில் குறவுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நோடிது, கொஞ்சம் கொஞ்சம் நோடிக்கிறது. எல்லா இடமும் இதுக்கு தகுந்தாரு எல்லாம். ஆனால் இது ஒரு நாள் பெய்த கடுமழை 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்னே வைங்க. அதே இது நாளைக்கு 3.5 மணி நேரம் தொடர்ந்து பெய்தா வந்துடாதீங்க. ஒரு நாள் ஓகே, டெய்லி இதே மாதிரி பெய்யுது. ஒரு 5 நாள் பெய்தாச்சுன்னா கழிவுகளை தூக்கி மலத்தி எல்லாம் எங்க இருந்தெல்லாம் வளர்ந்துருந்தேன். இங்க இருந்தெல்லாம் வந்து சாடிக்கணும், இங்க மூச்சு முட்டிடும், அவ்வளோ தண்ணி வரும். அப்படியே என்னோட கணிப்பு வரக்கூடாது. அது சட்டத்துக்கு புறம்பானது, இயற்கைக்கு புறம்பானது. இயற்கையிட்ட மோதக்கூடாது. அதுக்கு பேர் கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வரல, நல்ல வேலை இங்கெல்லாம் வரல. இன்னும் வரக்கூடிய வழி வரல, அந்த ரூட்டில் வருது. இப்படியே போகுது பாருங்க. நான் அங்கே ஒரு இடம் சொன்ன மோருகிறதுக்கு வலை சைடு, அது இந்த இடம் இப்படி தான் வரும். அங்கேருந்து தெரியாமல் வந்தவங்க இந்த செடியோடி அறி வருவாங்க. இது ஆஞ்சநேயர் படுத்து கிடக்கிற மாதிரி உள்ள அந்த மலை பார்த்தா தெரியும். இதெல்லாம் இல்லை, மழை இல்லை. நாளைக்கு வடக்கு தாம்பரம் கற்கரம் புத்த கல்குரும் புத்த அதே பண்ணேன். இந்த வழி நான் போகிறது வலையே சைடு இது இல்லை, எப்படி இல்லை தண்ணி வருது. தண்ணி எப்படி தான் வருது இருக்குதுங்க. அப்பட இந்த வழி நம்ம வழி, இந்த வழி இல்லை, இப்படி தான் வரணும். இப்படி போய் தான் அப்படி போகணும். இன்னைக்கு இப்படி போகல, ஏன்னா பொதுவாக ரூட்டில் வரக்கூடாது. இப்போ வெயிலில் வாடினால இங்கெல்லாம் தெரியலன்னா செடியிலேருந்து அங்கே பயமாக இருக்கும், வர முடியாது சரிங்களா. ஓகே இன்னைக்கு 17/5/2024. இன்னைக்கு மழை கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் மழை. 3, 3.5, 4 சரி 4 ஒரு ஆளும் ஓடி சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் 4க்கு மேலே பெய்யல. 3 to 4 வைங்க, 4 மணி நேரம் மழை. இந்த காலகட்டத்தில்
மலையில் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், நல்லா இருக்கு. என்ன பாருங்க, இந்த இதில் கூட தண்ணி, அந்த தண்ணி பாருங்க, தண்ணி கெட்டி நிற்கி பார்த்தீங்களா? அது கார்த்திகை தீபத்துக்கூடியதில் தண்ணி கெட்டி நிற்கி மழை பெய்திருக்கு. ஆனால் வரக்கூடிய இடத்துல கீழே கொஞ்சம் தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. தொடர்ந்து 2 மணி நேரம் மழை தான், கண்டிப்பாக மலைக்கு வரேன்டான். வந்து நான் மொத்தம் வரக்கூடிய இதில் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டேன். ஹாப்பியாக இருக்குது. 17/5/2024 ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப சூப்பரு. இப்படி தான் வரணும், ரைட் சைடு இப்படி தான் வரணும். அட்டை எல்லா இடமும் அட்டை தான், அதனால் அட்டை தான் கிடையாது. சரி, பதினேழு 5/2024 இன்றைக்கி நார்வேயில் வந்து 3-3.5 மணி நேரம் மழை பெய்திருக்கு. நான் வந்து வடக்கு தாமரகுளத்தில் இருந்தேன், வெயிட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மருந்துவால் மலைக்கு வந்தேன். மருந்துவால் மலையில் வந்து இப்போ தண்ணி வந்து ஆர்ப்பரிச்சு ஓடுது, அருவி போல் ஓடுது. மழை நின்ன பிறகு தான் நான் ஏற ஆரம்பித்தேன். ஆனால் தொப்பியில் வச்சுருந்தேன். தொப்பின்னா சீனி சாக்கு இருக்குல்ல, அதை வந்து மடித்து தொப்பியாக வச்சுருந்தேன். அது ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து பூச்சி கையில் வந்து தட்டி விட்டேன். அப்போது நமக்கு வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போ வந்து மழை தூத்தல் ஒன்றும் இல்லை. ஆனால் மழை பெய்தது வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நார்வேலோட பாதி மழை தான் அங்கே பெய்தாட்டி சொன்னாங்க. ஹவர்ஸ் அங்கே ஒரு 4 ஹவர்ஸ் 3-3.5 மணி நேரம் சொன்னாங்க. 4 மணி நேரம் சில இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாகட்டே இங்கே வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் பெய்துக்கலாம். 1 மணி நேரமாக குறவு தான், அது பாதி பெய்திருக்கு. பாதினா நேரம் பாதி இல்லை, அளவு பாதி தான் அளவு பெய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பதினேழு 5/2024 பொதுவாக ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்தாலே இப்படி தண்ணி வரும். அதனால மருத்துவமனைக்கு உயரம் வரண்டான், ரிஸ்க்கு. இது வந்து இப்போது கிட்டத்தட்ட படிக்கட்டு தாண்டி இதில் ஒரு அண்ணன் மோர் வித்துட்டு இருப்பாங்க. அம்பூரிபுரத்தில் மோர், இந்த ரவுண்டா தேவடம் தான் மோர் வித்துட்டு இருப்பாங்க. இந்த மோர் விற்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட தண்ணி வந்து இப்படி வந்திருக்கு. அதுக்கு எங்கே நான் தண்ணியை காட்டினானா அந்த வழிக்கு நேரம் போகலை, ஆனால் வேற வழிதான். ஆனால் இனிமே வந்து மேக்சிமம் இதுக்கு மேலே போகக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு வளைஞ்செடுத்து போனால் ஒரு 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் கரெக்டாக நமக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்பேன், நான் ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் ஸ்லிப் ஆகும். மேக்ஸிமம் வழி வந்து நமக்கு வந்து தண்ணி வரக்கூடிய வழி தான், பெரும்பான்மையான ஒரு வழி. ஏன்னா கொஞ்சம் வடியாமல் அந்த தண்ணி வந்து வேறு ரூட்டில் போகிறதுக்கு இருக்குது. நாங்கள் வந்து ஓடி தானே போகிறது, ஓட மாதிரி உள்ள வழி தண்ணி வரக்கூடிய வழி தான், எல்லாம் தண்ணி வரக்கூடிய வழி தான். சரிங்க, ரைட், ஓகே, தேங்க்யூ, பார்ப்போம்.
அழகான ஒரு பிளேஸு பாருங்கள். ஒரே ஒரு கல், எப்போ வேணாலும் தொட்டில் மாதிரி ஒரு கல் பாருங்கள். மருத்துவமனை பார்ப்போமா, தொட்டில் மேலே கல் பார்ப்போம். பார்த்தீங்களா, தொட்டில் மேலே கல், அதெல்லாம் தண்ணி வருது. அதில் தொட்டில் மேலே தண்ணி வடியுது. அதில் நடுவில் வந்து கொஞ்சம் தண்ணி வருது. இன்னும் தான் நான் முதல் அந்த வழிக்கு வந்திருக்கேன். 120 தடவை மலைக்கு வந்தாச்சு. மேலே 120 மேலே நான் இப்போ தான் அந்த சைடு தான் நம்ம ரூட், அந்த சைடு தான் நம்ம ரூட். இன்னைக்கு 17/5/2024. இது மோர். இன்னும் ஒரு கல் இருக்குல்ல, இந்த கல் அம்புக்குறி போட்டுருக்கலாம். இது வந்து மோர் விற்கக்கூடிய கல். ஒரு அண்ணன் வில்லுப்பாட்டுக்கும் போவாங்க, மோரம் விற்பாங்க. அந்த அண்ணன் வந்து இருக்கக்கூடிய கல். இதில் வந்து 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஆனால் இனி மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் தண்ணியாக பாயும். நான் வந்து இந்த இவ்வளோ பெரிய மழை வந்த பிறகு இந்த இவ்வளோ தண்ணியில் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் வரணும்னு தான் வந்தேன், தெரிஞ்சு வந்தேன். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு 120 மலைக்கு மேலே போயாச்சு. அப்போ அந்த மலை எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு வந்தேன். அது வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இந்த வியூஸ்க்கு வேண்டி நான் எதுவுமே போடவில்லை, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டி போடவில்லை, லைக் பண்ணி போடவில்லை, ஷேர் பண்ணி போடவில்லை. யதார்த்தமாக போகிறேன், இன்கம் வேண்டியும் போடுறதில்லை. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மேனாக தான் பண்ணுறோம். நான் நாகர்கோவில் நகராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்கும்போதும் சர்வீஸ் மேன் தான். எந்த கான்ட்ராக்டும் ஒரு சல்லி காசு வாங்க கிடையாது, டீ கூட வாங்கி கொடுக்க கிடையாது. சில கொடுத்த காசு வேலைக்குள்ளது இன்னும் எதுவுமே வாங்கின கிடையாதுங்க. மனசாட்சிப்படி நான் வந்து ஒரு எலெக்ஷன் பண்ணேன். எல்லாம் உள்ள அருள்மிகு சுடலமட சுவாமியோடைய அருளால் நின்று அவர் வெற்றி பெற வச்சார். சொல்லும்போது நான் பைசா வாங்காமல் வேலை பார்ப்பேன்னு அதே மாதிரி வேலை பார்த்து விட்ட கரங்க பண்ணிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் கவுன்சிலர்ஸ் நிற்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து இன்னைக்கு வரை நிற்கலைங்க. எனக்கு வயசுக்கு வாய்ப்பு கூட தந்தாங்க, எனக்கு பல முறை சொன்னாங்க, வலியுறுத்தாங்க, நிற்கலைங்க. தேங்க்யூ பாய். என்பது வந்தாச்சு. இந்த இல்லை இது ஆமமாரி ஒரு மலை, இந்த ஆலமரம். ஹிமானிஷ் வந்து சின்ன வயசுலேயே துவங்கின மலை. நான் ஹிமானிஷ் கம்சனில் வந்திருக்கேன். இல்லை மழை தண்ணி ஒன்றும் வடிஞ்சு வரல, மழை பெய்தான் ஈரம். வரக்கூடிய வழி வேறு ரூட்டு தான், சந்தேகம் இல்லை. இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெய்த மழை தொடர்ந்து பெய்துட்டு இருந்தால் இதோட தண்ணி இதில் வரணும்ல, அப்படி. அந்த ஆலமரம் நான் காட்டினில்ல, கொஞ்சம் ஷூட்டிங் ஆகத்தான் செய்யுது. 50லேருந்து கொஞ்சம். ஆனால் வந்தது பிரயோஜனப்படுத்தணும்ல, உடற்பயிற்சிக்கு நான் பிரயோஜனப்படுத்தேன். 50க்கு பிறகு 50 to 50 அந்த படிக்கிட்டு வந்தோன்னே சிவன் கோயில் பூசாரி அவர்கிட்டலாம் பேசிட்டு வந்தேன். கோயில் மேலே இருக்குது. இல்லை மழை பெய்யல, இந்த சாரி தண்ணி வடியலை. இன்னும் ஒரு வழி, இன்னும் புள்ளத்தடத்துக்கு போகிற வழி. இதில் கொஞ்சம் கெட்டி நிற்கி, ஆனால் அங்கே இல்லை, கொஞ்சம் போல் இந்த இதில் கெட்டி நிற்கி புள்ளத்தடத்துக்கு இப்படி போகிறோம். ஐயா வைகுண்டரும் நாராயணரும் மெடிடேஷன் பண்ணிடும். அங்கெல்லாம் ஒரு சூடு தண்ணி தங்காது, எல்லாம் வடிஞ்சு போயிடும். சரிங்களா, அங்கெல்லாம் போகலாம். எந்த மலைக்கும்
ராத்திரி ஒரு வேளை மழை உங்களுக்கு போயிட்டுன்னா இந்த இடத்துல தங்கலாம், இதுக்குள்ள இந்த இடத்துல தங்கலாம். இந்த இடத்துல என்ன செய்யலாம், தங்கலாம். இதுக்கெல்லாம் ரூம் உண்டு. அதுபோக எல்லாமே என்ன செய்யும், ஒரு மழை வந்தாலும் சைடில் தண்ணி வடிஞ்சு போயிடும், நனையாமல் அழகாக இருக்கும். இது வந்தாச்சு. ஜெய் ஸ்ரீராம். நாங்கள் எங்கேருந்து வந்தோன்னா நான் எப்போவுமே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம் ஓடுவேன். இன்னும் சாப்பாடு நல்ல ஓடலை, வெறும் ஈரம் இருக்குன்னு நினைக்கிற விடாது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. இவருங்க எடுத்து வைக்கும்போது இந்த பேண்டு டைட்டை பார்த்தீங்களா, இப்படி தூக்க முடியாது, என்ன பொருள் அதான் கால் எடுத்து வைக்க முடியாது, அதுக்கான பேண்ட் போட்டு வரணும். இப்போ இங்கேருந்து நானா இதுலேருந்து இப்போ அந்த இப்போ இதுலேருந்து இதில் இந்த பாறையில் தூக்கி வைக்கணுன்னா அப்படி முடியாது, கால் இடம்பாது. அதான் இன்றைக்கி கொஞ்சம் கூட டைமு. ரைட், ஓகே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.